ஹாய்ங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 30 மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதுக்கு பேன் காஞ்சதும் 2 ஸ்பூன் ஃபுல்லாக வரமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு, அதுக்கப்புறம் அதே மாதிரி அரை ஸ்பூன் தாளிக்கிற வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 காஞ்ச மிளகாய். காரம் இன்னும் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா இன்னும் 2 சேர்த்தி போட்டுக்கலாம். நாங்கள் மீடியம் காரம் தான். மீடியம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் அப்படி வச்சு வறுத்துக்கோங்க. ஒட்டுக்கா ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகி போயிடும். பார்த்து பக்கத்துலேயே நின்று வறுத்து வைங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும் போது ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் ஃபுல்லாக. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா ஜீரகம் ஈஸியாக குக் ஆகிடும், படப்படன்னு வெடிச்சிரும். அது வெடித்தாவே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம அதனால தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்றைக்கும் ஜீரகம் ஆட் பண்ணாதீங்க, மற்ற பொருளெல்லாம் வதங்கிறதுக்கு லேட் ஆகிறதுனால அது கருகி போயிடும். இப்போது அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 200 to 250 கிராம் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க, சீக்கிரம் வதங்கிடும். குட்டி குட்டியாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சைடில் புளி ஊற போட்டுடலாம். ஏன்னா புளிக்குழம்புக்கு கொஞ்சம் புளி விடணும். தக்காளி போட்டுக்கலாம், புளியும் கொஞ்சம் விடணும். தேங்காய் இந்த மாதிரி பார்த்து வாங்க வரக்காயா, அப்போ தான் பருப்பு பாருங்கள் இவ்வளோ மொத்தமாக இருந்துச்சுன்னு. அது ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்வீட் காயாக இருந்துச்சுன்னா குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளோட்டு காயெல்லாம் வாங்கினீங்கன்னா எலம்பு காயாகவே இருக்கும். அது குழம்புக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் வலுவலுன்னு இருந்த மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும், அரைச்சி விடுற குழம்புக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய் அதில் ஒரு கீத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்து கூடயே போட்டு வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கட் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அது வதங்கவே வதங்காது, கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை தூக்கி போட்டுருங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை புளி குழம்புக்கு அதிகமாக புளி விடுறதா பிடிக்கும் அப்படின்னாலும் புளி ஜாஸ்தியாக கூட விட்டுக்கலாம். தக்காளி குட்டியாக ஒன்று போட்டுட்டு புளி கூட ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போ வர தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ஹார்டாகவே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் வதக்கினாலும் உப்பு போடாமல் வதக்கணுன்னா வதக்கவே முடியறதில்ல. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுது. போட்டு 3 நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு துணி வச்சு துடைச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே தண்ணியோடு போட்டோன்னா எண்ணெயில் பட்டோன்னே படப்படன்னு வெடிச்சிரும். எண்ணெயெல்லாம் கை மேலே விழுகும், அடுப்பு ஃபுல்லாக ஸ்பில் ஆகும். கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக மட்டும்தான், அது காரம் கொடுக்காது. வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம், ஆப்ஷனல் தான். புளிக்குழம்புனா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயை நல்லா தொடச்சிட்டு 4 நாளாக கட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த வெங்காய தக்காளியோடு போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அது கூடயே 1 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், இது பவானி கத்திரிக்காய், சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அப்படியே வாயில் வச்சு மீன் அப்படியே ஒரு படத்தில் அப்படியே வாய்க்குள்ளே விட்டு எடுப்பாங்கல்ல, முள் மட்டும் வரும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக வாயிலிருந்து எடுக்கும்போது அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். அந்த காம்பு மட்டும்தான் வெளியே வருங்க. கத்திரிக்காய் பாருங்கள், இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா சைடும் ஏதாவது புழு இருக்கா, இல்லை விதையெல்லாம் கருப்பாக இருக்கா அப்படின்ட்டு. புழு இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுருங்க. கருப்பாக இருந்தாலும் விதை போட வேணாம், கசப்படிக்கும், குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்க. இதில் விதையே உள்ளே குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஒன்றில் விதையே இருக்காதுங்க. மற்ற கத்திரிக்காயில் விதை நிறையா இருக்கும். அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். பேனில் ஆயில் விட்டுட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் தெரிக்காது.
இதுவே தண்ணியோடு போட்டிருந்தீங்கன்னா ஃபுல்லாக படபடன்னு கை மேலே தெரிச்சு விழுந்துடும். நல்லா இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. அப்படியே லைட் பர்பிள் கலர் இருந்தது அப்படியே டார்க் பர்பிள் கலராக மாறுது பாருங்கள். அப்படியே ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்து பலன்னு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்கின் எல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிடுச்சுல, ப்ரௌனிஷாக அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கத்திரிக்காய் வதக்கின பேன்லேயே திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கொஞ்சமாக ஒரு பீஸ் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விட்டிங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அப்படியே விட்டுட்டு தண்ணி விட்டிங்கன்னா வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துனோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் புளி ஊற போட்டிருந்தேன்ல, அந்த புளியையும் கொஞ்சம் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த கசடெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு. அப்போ தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் போட்டேன், அதை கணக்கு வச்சு குழம்புக்கு இப்போ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் கத்திரிக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா சுண்டி வரும்போது கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.